மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடப்பட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யாரெல்லாம் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, தங்கள் மீறுதல்களை உணர்ந்து, தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அவருடைய திருமுகத்தை தேடி நாடி வருகிறார்களோ, அவர்கள் ஆண்டவரை தேடி வரும் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஸ்தானத்திலே இருந்து விடுவார். அவர் கேளாதவர் போல, காணாதவர் போல இருந்து விடுவார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 59ஆம் அதிகாரத்திலே 1 2 வார்த்தைகள் சொல்லுகிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. ஏன் அவர் கேளாதவர் போல் இருக்கிறார், ஏன் அவர் பாராதவர் போல் இருக்கிறார் என்று சொன்னால், உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு பிரிவினையை அங்கே ஏற்படுத்துவதாக வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். சகையு அவன் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தவனாக, இயேசு ஒருவரால் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்கிறதை கண்டறிந்தவனாக அவரை காண ஓடோடி வந்தான். எங்கோ ஒரு கூட்டத்திலே இருந்தவர் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக அவனை தேடி வந்தார். சகையு, இறங்கி வா, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அன்போடு அழைத்த போது, அவன் இறங்கி வரும்போதே தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தவனாக அவன் அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். நான் என்னுடைய சம்பாத்தியத்திலே பாதியை தரித்திரருக்கு கொடுத்து விடுகிறேன். இன்னும் இருக்கிற பாதியிலே யாரையெல்லாம் வஞ்சித்தேனோ, ஏமாற்றினேனோ, அவர்களுக்கு நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தான். குற்றங்களை உணர்ந்தவனாக அவன் ஆண்டவரை தேடி வந்ததனாலே ஆண்டவர் சொன்னார், இன்று உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததென்று சொன்னார். பாவியான ஸ்திரீ குற்றங்களை உணர்ந்த ஆண்டவரை தேடி வந்தது போல, ஆயக்காரன் குற்றங்களை உணர்ந்த ஆண்டவரை தேடி வந்தது போல, கேட்கிற அன்பான தேவச்சனமே, குற்றங்களை உணர்ந்தவரை தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக அவரை உங்கள் முழு இருதயத்தோடு தேடுங்கள். நிச்சயம் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென்.